பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். முதல்ல நேற்று அறிவிப்பு வந்த தமிழக அரசோட விருது பெற்ற அனைத்து கலைஞர்களுக்கும் நான் உட்பட எனக்கே ஒரு 10 விருது கிடைச்சிருக்கு. அந்த சந்தோஷத்தோடு தான் நான் இந்த மேடைக்கு வந்திருக்கேன். அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மாண்புமிகு தமிழக முதல்வருக்கும் துணை முதல்வருக்கும் இங்கிருந்து நான் அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். பொதுவாகவே பொங்கல் ரிலீஸில் பல படங்கள் போகி ஆகிடும், சில படங்கள் வெறும் வெண்பொங்கல் ஆகிடும். அந்த வரிசையில் சக்கரை பொங்கல்ங்கிறது இந்த டிடிடி மட்டும்தான். அதுக்கு முக்கியமான காரணம் திரு கண்ணன் ரவி அவர்கள். இவரை பற்றி முதல்ல கொஞ்சம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் மீதி விஷயங்கள்லாம் பேசலாம். இவரை பற்றி பேசுகிறதே ஒரு தனி கதை. துபாயோட அதிபரோட பேர் என்னன்னு எனக்கு தெரியாது. அவர் ஆக்சுவலாக பேருக்கு தான் அவர் அதிபரை தவிர துபாயோட ஒரிஜினல் அதிபர் கண்ணன் ரவி தான். நான் ஃபர்ஸ்ட் டைம் துபாய்க்கு அவர் அழைப்பின் பேரில் நான் போனால், வழக்கமாக முங்குடியவர்களாக இருந்தால் கூட ஃப்ளைட்லேருந்து இறங்கி தானே போவாங்க அந்த படிக்கட்டில். இவர் படிக்கட்டில் சைடில் ஒரு நூல் போட்டு அங்கேருந்து என்னை இறக்குறாரு. இறக்குனா கீழே ஒரு கார் நின்றுட்டு இருக்கு. அங்கே அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த ஷேக்கெல்லாம் நின்று என்னை கூட்டிகிட்டு போய் அந்த இமிக்ரேஷனுக்கு கவுண்டருக்கு நான் போக வேண்டியதில்லை, இமிக்ரேஷன் கவுண்டர் இவர் கொண்டு வந்துடுறாரு எனக்கு எதிர்க்க. அங்கேருந்து இமிக்ரேஷன்லாம் முடிஞ்சுதான் உள்ளே கூப்பிட்டு போனாங்க. அந்த மாதிரி ஒரு பயங்கர, அப்புறம் அந்த ஊரில் பெரிய கை, இவர் வழக்கமாக சொல்லுவாங்கல்ல பெரிய கை இதுன்னு, அந்த மாதிரி ஒரு பெரிய கைனா கையில் இருக்கிறது பூரா எல்லாம் தனரேகை தான். அதில் எவ்வளவு பேருக்கு உதவி செய்ய முடியுங்கிறது அவருடைய ஒரு குறிக்கோளாக வச்சுருக்காரு. அதை நான் நேரடியாக பார்த்துருக்கேன். உதாரணத்துக்கு எனக்கு பர்ஃப்யூம் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த பர்ஃப்யூம் கடைக்காரர் வர சொன்னார். அவன் பை நிறைய பர்ஃப்யூம் எடுத்துகிட்டு வந்தாப்புல. இவர் என்ன பண்ணாரு, அதில் ஒரு 5 பாட்டில் எடுத்தார். ஏன்னா நமக்கு 5 பாட்டிலான்னு பார்த்தா அந்த 5 பாட்டில் கடைக்காரன்ட்ட கொடுத்துட்டு அந்த பை நிறைய இருக்க பர்ஃப்யூமே என்கிட்ட கொடுத்துட்டாரு. இதை நீ வச்சுக்கோன்னு சொல்லிட்டு கடையில் ஏதாவது ஒரு 5 பாட்டிலாக இருக்கட்டுமேனு. 5 வருஷமாச்சு, இன்னும் அந்த பர்ஃப்யூம் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் பக்கத்தில் இப்போ கூட வாசனை வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி துபாய்க்கு அநேகமாக நயகராவை சீக்கிரமாக அவரே கொண்டு வந்துடுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ தான் நயன்தாராவை கூப்பிட்டு போனார். அதனால் அடுத்து நயகராவையும் கொண்டு வந்துடுவார். அந்த அளவுக்கு செல்வாக்கு மிக்கவர் அவர். நான் முதல்ல சொன்ன மாதிரி அவருடைய மனசு ரொம்ப ரொம்ப பெருசு. அவருடைய இந்த சிரிப்புக்கு காரணமான ஒரு மனுஷன் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு 5 வருஷம் கழிச்சு சிரிக்கிறான்னா அதுக்கு நிச்சயமான காரணம் அவருடைய மனைவியாக தான் இருக்க முடியும். அதனால் அவருடைய மனைவிக்கு இந்த நேரத்தில் நம்ம பாராட்டுகள். அதே மாதிரி தீபக் இவர் 16 அடி, நாங்கள் 32 அடி கூட பாயக்கூடிய ஒரு ரசனை மிக்க ஒரு நண்பராக இருக்கார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த டிடிடி வெற்றி பெற காரணமாக இருந்த இயக்குனர் நித்தீஷ் அவர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான, ஏன்னா இங்கே எல்லாரும் சொல்லும்போது அந்த ஒரு சின்ன கதையை எடுத்துக்கிட்டு அதை எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ட்ரீட் பண்ணியிருந்தாருங்கிறது தான். ஜீவா அவருடைய வெற்றிக்காக பல நேரத்தில் நமக்கு தோணும் நிறைய திறமை இருக்குது, ஆனால் நமக்கு அந்த வெற்றி கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு நான் உட்பட வருத்தப்படுற ஒரு நடிகர்கள் வரிசையில் ஜீவாவும் இன்னைக்கு இந்த வெற்றியை என்னுடைய வெற்றி மாதிரி எனக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு. கதாநாயகி அழகாக இருக்கிறதாக எல்லாருமே சொன்னதுனால அதை நான் பின்பற்ற விரும்பலை. அதனால் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். குழுவினர் எல்லாருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். விருந்தோம்பல், இந்த விருந்தோம்பலில் அண்ணனை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. அண்ணனை நம்ம ஜீவா படத்துக்கு வாழ்த்து வந்த அனைவருக்கும் என் குடும்பத்தின் சார்பாக நன்றி நன்றி நன்றி. சீமான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஜீவா ஒய்ஃப் ஜீவாவோட பையனை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது பையன் தான் எனக்கு ஷாக்கு. இப்படி பார்க்குறேன் நான், அந்த அளவுக்கு ஹைட்டு. அவங்க உடனே சொல்றாங்க, ஏய் உன்னை குழந்தையிலேருந்து தெரியும். நான் சொன்னேன் உங்க அப்பாவையே குழந்தையிலேருந்து தெரியல. ஏன்னா என்னோட 2வது படத்துல ஜீவா கிருஷ்ணர் வேஷம் போட்டு சரத்குமார் சார் மேல யானை படுற மாதிரி ஷார்ட் நடிச்சிருப்பாப்புல. அப்ப இருந்து தெரியும். ஸோ எங்க குடும்பத்து பையன் நான் சொன்னது காரணம் அதுதான். எனக்கு கொஞ்ச நாட்கள் வெற்றிகள் அமையாம இருந்தது. இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு செகண்ட் ரவுண்டு. இந்த ரவுண்ட்ல ஒரு பெரிய கலா கட்டினு உங்களுடைய வாழ்த்துக்களோட நான் அவரை வாழ்த்துறேன். மிகப்பெரிய வெற்றி அடையணும். நான் இந்த படம் ப்ரீமியர் கூப்பிட்டுருந்தாங்க, போயிருந்தேன், பார்த்தேன். நான் என் ஒய்ஃபு போயிருந்தோம். நான் முதல்ல எதிர்பார்க்காம ஏதோ ஒரு படம், சரி ஓகே நம்ம ஒருத்தர் கூப்பிட்றாங்க, சரி மரியாதை கொடுத்துட்டு போகணுன்ட்டு போய் பார்த்தேன்.
பார்த்தா எனக்கு வந்து படம் ஆரம்பிச்சது தெரியல, இன்ட்ரோல் வந்தது தெரியல, முடிஞ்சது தெரியல, அப்படி போயிடுச்சு. 1 hour 55 minutes ஒன்று தான், 2 hours தான் படமே. பட் வந்து கான்செப்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டான கான்செப்ட். இப்போ தான் நம்ம செல்வமணி சார்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இப்போல்லாம் வந்து படங்கள் எப்படி வருதுன்னா, சின்ன ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிட்டு அது வந்து ஸ்க்ரீன் பிளே டெல்லிங் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொடுத்தீங்கன்னா அந்த படம் வெற்றி அடையும். அந்த சூசகமெல்லாம் வந்து ஜீவா நல்லா இன்னைக்கு என்ன ட்ரெண்டில் இருக்குன்றது தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அப்படி ஒரு டைரக்டரு அப்படி ஒரு கதையும் செலக்ட் பண்ணி இதில் பண்ணியிருக்காரு. அவரோட பண்ண அந்த அவருக்கு அந்த டைரக்டருக்கு வந்து 2வது படம்னு சொன்னாங்க. அது தெரியவே இல்லை. எல்லாருக்கிட்டையும் வேலை வாங்கினதுலேருந்து அந்த படத்தினுடைய தொய்வு இல்லாமல் எடுத்துகிட்டு போன விதம் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. வாழ்த்துக்கள் டைரக்டர் சார். அப்புறம் கண்ணன் ரவி சார் பற்றி அதுக்கு மேலே சார் சீக்கிரமே 1/1 நீங்கள் இனிமேல் துபாய்க்கு போக முடியாது. எவ்வளோ பூஜை இருக்குது, எவ்வளோ ரிலீஸ் இருக்குது, எவ்வளோ சக்ஸஸ் மீட்ஸ் இருக்குது, இதெல்லாம் அட்டன் பண்ணுறதுக்கு இல்லை. ஏன்னா அவ்வளோ தமிழ் படங்கள் எடுத்துட்டு இருக்காரு. ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. எங்கள் குடும்பத்தில் நீங்களும் ஐக்கியமானதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் மென்மேலும் வளர வேண்டும். உங்கள் மனம் போல் எல்லாம் அமைய இறைவனை வேண்டி வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். தமிழ் சினிமாவோட புது வரவா நல்வரவா கண்ணன் ரவி வந்திருக்காங்க. உங்களுக்கு தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்தின் சார்பில் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நீங்கள் வந்து நிறைய தொழிலாளர்களுக்கு வாழ்க்கை கொடுக்க போறீங்க. இன்னைக்கு ஏறக்குறைய பார்த்தா நிறைய டைரக்டர்ஸ் இங்கே வந்திருக்காங்க. இவ்வளவு நாள் துபாயில் இருந்தாங்க, இப்போ வந்து இங்கே வந்திருக்காங்க. அதனால இப்போ நீங்க நல்ல இடத்துல உட்காந்துருக்கீங்க. உங்க பக்கத்துல உட்காந்துருக்க சௌத்ரி சார் ஒரு 50 டைரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. இல்ல 50 டைரக்டர்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கேன். 100 படம் 50 டைரக்டர்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காரு. நீங்க பக்கத்துல உட்கார்ந்ததால நிச்சயமா நீங்களும் ஒரு 50 படம் குறையாம பண்ணுவீங்க. ஏன்னா இங்க உட்கார்ந்து இருக்கும்போது சௌத்ரி சார் சொன்னார் டைம் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு. உன்ன சீமா ரொம்ப சந்தோஷமா திரும்பினார். டைம் சேஞ்ச் ஆயிடுச்சான்னு. இல்லப்பா பையனோட டைம் சேஞ்ச் ஆயிருக்கு. உண்மையா தமிழ் சினிமாவோட டைம் சேஞ்ச் ஆயிருக்கு சார். அதாவது கடந்த வருடத்துல வந்து முடிய வந்து சிறைன்னு ஒரு படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. மிகப்பெரிய 25வது வருஷத்துல மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. 26வது வருஷம் தொடக்கம் கூட வந்து பெரிய படங்கள் எல்லாம் இல்லாம இந்த சின்ன படம், சின்னதா ரவிக்குமார் சொன்ன மாதிரி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம ஒரு சின்ன படம் வந்து இது வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. இது வந்து தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல தொடக்கம். அதுவும் கண்ணன் ரவி வந்து என்னன்னா பெரிய ஆர்டிஸ்ட், இதெல்லாம் முதல்ல கதையை சொல்லுங்க, அது எனக்கு பிடிச்சிருந்தா நான் வந்து படம் பண்றேன்னு சொல்றது. தமிழ் சினிமாவில் வந்து 30 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு தயாரிப்பாளர் கதையை கேட்டு கதை பிடிச்சா படம் பண்றங்கிறது வந்து நீங்க சௌத்ரி சார் பக்கத்துல உட்காந்துருக்கீங்க. நிச்சயமா இது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா கண்டென்ட் தான் இன்னைக்கு வந்து சினிமாவை வந்து சரியான பாதை கொண்டு செல்லக்கூடிய விஷயம். வந்து ஆடியன்ஸ் வந்து நிறைய புளிச்சு போயிடுச்சு. அவங்களுக்கு வந்து ஸ்லோ மோஷன்ல, ஹை ஸ்பீட்ல, லோங்கில், ஐயங்கள பார்த்து சொன்ன மாதிரி டைரக்டர் ரவிக்குமார் சொன்ன மாதிரி ஒரு சின்ன கண்டென்ட் எடுத்துருக்கு. நான் கூட இந்த படம் பார்க்கும்போது இவ்வளோ இது எப்படி ஒரு கதையா நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னு தெரியல. முதல்ல இது ஒத்துக்கிட்டதுக்கே ஒரு பெரிய விஷயம். ஆனா அந்த கதையை நிஷாந்த் நீங்க வந்து ரியலி யூ டன் a great job. அது வந்து ஒரு சீனும் ஒரு கேரக்டரும் அதுதான் இப்போ தமிழ் சினிமாவில் ஒரு புதுசான விஷயம். ஜீவாவுக்கு ஒரு ஹீரோயினே இல்லாம வந்து ஒரு கதையை கொண்டு போயிட்டு அழகா வந்து ஏன்னா வழக்கமா வந்து ஒரு ஜீவா வந்து ஒரு ஹீரோயின் சாங் டூயட் அப்படிலாம் இல்லாம ஒரு புதுசான வந்து ஒரு மாத்தி யோசிச்சு அந்த கதையை ஒரு சின்ன கதையை ரொம்ப அழகா பண்ணிருக்கீங்க. உங்களால வந்து ஒரு 50 டைரக்டர் வர போறாங்க சினிமாவுக்கு. அது வந்து ஏன்னா நீங்க கண்ணன் ரவிக்கு வந்து ஏற்கனவே அது குறைஞ்சு அது கல்லூரி குடிச்சிருச்சு பண்ண அது ஏற்கனவே வந்து சார் 10 படம் பண்ணணும் 20 படம் பண்ணணும்னு சொல்லிட்டே இருப்பாரு. இனிமே யார் நினைச்சாலும் ஆண்டவனே நினைச்சாலும் கண்ணன் ரவி 50 படம் இருக்கிறது யாரும் நிறுத்த முடியாது. அது தமிழ் சினிமாவுக்கு எங்களுக்கு ஒரு நல்ல விஷயம். நிச்சயமா தமிழ் சினிமா ஒரு நல்ல விஷயத்தை நோக்கி போயிட்டு இருக்கு.